गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। अतः श्री शंकराचार्यादि गुरुपरंपरानुसन्धेय दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना। हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यां तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्। श्रीहरे नमः। எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி, விஜயநாம சம்வத்சரம், உத்தராயணம், ஹேமந்த ருத்து, மகர மாதம், தை மாதம், சுக்லபக்ஷம், சுக்ல சதுர்த்தி. இன்னைக்கு பூரட்டாதி நட்சத்திரம், சித்த யோகம். இப்போ ஏற்பட்ட வசத்தியான இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் 4வது ஸ்கந்தத்தில் 12வது அத்தியாயத்தை இன்னைக்கு அதில் சில ஸ்லோகங்களை அத்தியனம் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் பெரிய அத்தியாயம், அதனால் பார்த்தா நம்ம அத்தியனம் பண்ண போகிறோம். போன அத்தியாயத்தில், அதாவது 11வது அத்தியாயத்தில் பார்த்தோம், துருவசுவாமி ராஜாங்கத்தை அரசாண்டு வரவன். என்ன, உத்தானபாதன் காட்டுக்கு போயிட்டான். துருவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு, பட்டாபிஷிக்தனான துருவன் அரசாண்டு வர காலத்தில் அவனுடைய தம்பி பிராத்தாவான உத்தமன் வனத்துக்கு வேட்டையாட போனான். ஹிமாலய மலைச்சாரல்ல அங்கே வேட்டையாட போனவனை அங்கே இருக்கப்பட்ட யக்ஷாள், அதாவது குபேரனுடைய தூதாள்,
அவள் அவனை வதம் பண்ணிவிட்டாள். இதை பொறுக்க முடியாமல் துருவன் ஏக்கமாக நேரே இமாலய மலை சாரலுக்கு போனான். போய் அங்கே யக்ஷாலோட சண்டை போட்டான். பல யக்ஷகணங்கள் அவனோட சண்டை போடுறதுக்கு வந்தால் அவள் மாயாவிகள், அவளுக்கு மாயா ஜாலம் தெரியும். அதனால் இவன் சஸ்திரங்கள்னால சண்டை போட்டான், ஆயுதங்கள்னால சண்டை போட முடியல அவனால். ஏன்னா அவள் மாயினால் பலவிதமான விஷயங்கள்னால அவனை சண்டை போட்டாள். அந்த சமயம் துருவனுடைய தாத்தாவான சுவாயம்புவ மனு, உத்தானவாதனுடைய அப்பா, துருவனுக்கு தாத்தா, அவர் அங்கேருந்து வந்து துருவனுக்கு உபதேசம் பண்ணாள். அப்பா, நீ குபேரன் ஆளக்கூடிய ராஜாங்கம் இது, குபேரன் பரமேஸ்வரனுடைய ஸ்நேகிதன், அவனை போய் நீ பகைச்சிக்கப்படாது. ஆகையினால நீ குபேரனோடு கூட ஃப்ரெண்டாக இருக்கணுமே தவிர அவனோட பகைச்சிக்கப்படாதுன்னாள். தம் பிரசாதய வத்சாஷு சன்னத்யா பிரஸ்ரயோக்திபிஹி நயாவன் மகதாம் தேஜः குலம் நோ அபி பவிஷ்யதி ஏவம் ஸ்வாயம்புவ பௌத்ரம் அனுஷாஸ்ய மனுர்த்ருவம் தேனாபிவந்திதः சாகம் ரிஷிபிஹி ஸ்வபுரம் யயௌ. துருவசுவாமிக்கு உபதேசம் பண்ணாள். அப்பா, நீ நம்ம வம்சத்தையே கெடுக்கக்கூடிய விஷயத்தை நீ பண்ணப்படாது. இந்த குபேரன் உனக்கு ஃப்ரெண்டாக ஆக்கி கொள்ள வேண்டும். சண்டை போடப்படாது. எல்லாரையும் நமக்கு விரோதின்னு நினச்சின்னு சண்டை போட்டுண்டு இருக்கிறது தப்பு. அதனால் நீ ஃப்ரெண்டாக போய்க்கோன்னு சொல்லி உபதேசம் பண்ணாள். அதோட இந்த 11வது அத்தியாயம் முடிஞ்சுது. இந்த 12வது அத்தியாயத்தில் தாத்தா சொன்னபடிக்கு அவன் குபேரனை பார்த்தான். குபேரனுக்கும் அவனுக்கும் மறுபடியும் ஸ்நேகபாவம் ஏற்பட்டது. அதன் பிறகு அவன் 36,000 வருஷங்கள் அரசாண்டான். அதன் பிறகு இவன் பண்ணின புண்ணியத்தினால, தபஸினுடைய பிரபாவத்தினால விஷ்ணு தூத்தாள் வந்து இவன் அழிச்சுன்னு போகிறாள், துருவஸ்தானத்துக்கு அழிச்சுன்னு போகிறாள். யாருக்கும் கிடைக்கிறதுக்கு அரிதான துருவஸ்தானம், அதுக்கு அழிச்சுன்னு போகிறாள். அதை வர்ணிக்கிறது இந்த 12வது அத்தியாயம். ஸ்ரீ ஹரயே நமஹா. இதைத்தான் ஒரே ஸ்லோகத்தில் ஸ்ரீதர வியாக்கியானத்தில் ஸ்ரீதரர் இந்த அத்தியாயத்துக்கு முன்னாடி சம்மரி சொல்கிறாள் ஒரு ஸ்லோகத்தில். துவாதசே தனதேனாபி நந்தித புரமாகதः யஜ்ஞைரிஷ்ட்வா ஹரே ஸ்தானம் ஆருரோகேதி கீர்த்தியதே. இந்த 12வது அத்தியாயத்தில் என்ன சொல்லப்படுறதுனால், துருவன் குபேரனை பார்த்து அவனை சந்தோஷப்படுத்தி துருவன் மறுபடியும் திரும்பி பட்டணத்துக்கு வந்து பல யஜ்ஞங்கள்லாம் பண்ணி பகவான் மகாவிஷ்ணுனுடைய ஸ்தானத்துக்கு ஏறினான். விஷ்ணு பார்ஷதாள்லாம் வந்து ஒரு விமானத்தை எடுத்துன்னு வந்து அழிச்சுன்னு போனாள்னு இந்த சொல்லக்கூடிய இந்த 12வது அத்தியாயம்னு சொல்கிறாள். துவாதசே தனதேனாபி நந்தித புரமாகதः யஜ்ஞைரிஷ்ட்வா ஹரே ஸ்தானம் ஆருரோகேதி கீர்த்தியதே. ஸ்ரீ ஹரே நமஹ. இப்பொழுதும் இந்த 12வது அத்தியாயத்தை நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சதுர்த்தஸ்கந்தே ध्रुवपदारोहणवर्णनं नाम 12ोऽध्यायः. मैत्रेय उवाच ध्रुवं निवृत्तं प्रतिबुध्यवैशसात् अपेतमन्युं भगवान् धनेश्वरः तत्रागतश्चारणयक्षकिन्नरैः संस्तूयमानो அபியவதத்கிருதாஞ்சலிம். கதை சொல்லிட்டு வராள் மைத்ரேயர் விதுரருக்கு. துருவனுடைய சரித்திரத்தை சொல்லிட்டு வரத்த முன்னாடி பார்த்தோன், சின்ன குழந்தையான துருவன் தபஸ் பண்ணி 5 வயசு குழந்தை பகவானை சந்தோஷப்படுத்தி பகவான் நேரில் வந்தார், அனுகிரகம் பண்ணாள். அவன் மறுபடியும் திரும்பி ராஜாங்கத்துக்கு போய் அரசாண்டான். அவனுடைய அப்பா உத்தானபாதன் அவனுக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ணி வச்சு. நம்ம யோசிக்கணும் கொஞ்சம். இந்த துருவ சரித்திரத்துலேருந்து என்ன தெரிகிறதுன்னா, சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு பசுவாக இருந்தாலும் சரி, ஒரு சிசுவாக இருந்தாலும் சரி, ஏன்னா கஜேந்திரன் ஒரு பசு, ஒரு அனிமல், ஒரு மிருகம். அந்த கஜேந்திரனுக்கும் சுவாமி அனுகிரகம் பண்ணியிருக்காள். சிசு துருவன் அவனுக்கும் பரமானுகிரகம் பண்ணியிருக்காள்.
அப்படி எல்லாராலையும் பகவானை ரொம்ப தீவிரமான ஒரு பக்தி பண்ணி சந்தோஷிப்பிச்சால் அவர் மூலமாக ஞானம் ஏற்பட்டு நன்மை ஏற்படுங்கிறது தெரிகிறது. ஆனால் அதோடு கூட இன்னொன்று என்ன தெரியணும்னா, இந்த பிராரப்த கர்மாங்கிறது ஒன்று உண்டே எல்லாருக்கும், பூர்வத்தில் பண்ண கர்மாக்கள்னால அதை உபயோகப்படுத்தி தான் ஆகணும் அதனுடைய ரிசல்ட்டை. அதனால்தான் துருவன் உடனே சுவாமி வந்தார், உடனே வைகுண்டம் போனான்னு கதை முடியல. எங்க திரும்பி ராஜாங்கத்தில் போய் அரசாண்டு அவன் தம்பியான உத்தமன் யக்ஷர்கள்னால கொல்லப்பட்டோடனே சண்டை போடுறதுக்கு தோணித்த மனசில் ரஜோகுணத்தினால போய் அங்கே யக்ஷாலெல்லாம் போய் சண்டை போட போது அவனுடைய தாத்தாவான சுவாயம்பூமனும் அவனுக்கு சொன்னாள், உபதேசம் பண்ணாள், அப்பா திடம்னு வில்ல எடுத்துடப்படாது, எல்லாரோடையும் கோபிச்சுக்கப்படாது, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. அதனால் நீ யக்ஷராஜனான குபேரனோட ஸ்நேகிதனாக இருக்கணும்னு சொன்னாள். அப்பொழுது குபேரனை ஸ்தோத்திரம் பண்ணான். உடனே மைத்ரேயர் சொல்கிறார், அந்த பகவானான தேவனான குபேரன் துருவசுவாமி தன்னுடைய கோபத்தனா விலக்கிண்டு அவளை திருப்பி வதம் பண்ணி சண்டை போடணுங்கிற தீவிர எண்ணங்களெல்லாம் விட்டுவிட்டாங்கிறது தெரிஞ்சுண்டு வந்தானாம். அந்த குபேரனை சாரணாள், யக்ஷாள், கிண்ணறாள் இவாள்லாம் நமஸ்காரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணாலாம். அப்பொழுது துருவசுவாமியும் கை கூப்பி அவனை வணங்கினான். அப்படி ஒரு நம்ர பாவத்தோடு இருக்கப்பட்ட அந்த துருவனை பார்த்து குபேரன் பேச ஆரம்பித்தானாம். அதுதான் சொல்கிறாள், த்ருவம் நிவத்தம் பிரதிபுத்திய வைஷசாத் அபேதமன்யும் பகவான் தனேஸ்வரः தத்ராகதச்சாரணயக்ஷ கிண்ணரைः சம்ஸ்தூயமானः அபியவதத் கிருதாஞ்சலிம் துருவம். கையை கூப்பி வணங்கி நின்றுக்கப்பட்ட துருவனை பார்த்து யக்ஷராஜனான குபேரன் பேச ஆரம்பிச்சானான். என்ன சொன்னான்? தனதவுமாச்ச போ போ க்ஷத்ரியதாயாத பரிதுஷ்டோஸ்மி தே நக யஸ்த்வம் பிதா மகாதேசாத் வைரம் துத்யஜமத்யஜா. நீ வைரபாவத்தோடு கூட துவேஷபாவத்தோட வைரபாவத்தோடு கூட சண்டை போடுறதுக்காக வந்தேன், யக்ஷாலனா துவம்சம் பண்ணி அன்னிகிலேட் பண்ணணும்னு வந்தேன். ஆனால் க்ஷத்ரிய வம்சத்தில் பிறந்ததுனால உனக்கு அந்த ரஜோ குணத்தில் வந்ததுங்கிறதுனால தான் அவனை அட்ரஸ் பண்ணுறதையே சொல்கிறான். அவன் ஹோ போபோ க்ஷத்ரிய தாயாதேங்கிறான். ஏன்னா உள்ளுக்குள்ளே கொஞ்சம் அந்த க்ஷாத்திர குணம் இருக்குது. அதனால் உங்கள்கிட்ட எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் பரிதுஷ்டோஸ்மிதே நகா, நீ அனகன். அவ்வளவு ரஜோகுணம் இருந்தாலும் பகவானுடைய பூர்ணானுக்கிரகம் இருக்கிறதுனால அதெல்லாம் பொசுங்கி போய் நல்ல குணங்களும் இருக்குது. அதனால்தான் நீ உன்னுடைய தாத்தாவான சுவாயம்பூவமனு சொன்னத்தை நீ கேட்டுவிட்டு வைர புத்தி போய் சாமியமான ஒரு எல்லாரோடையும் சமனப்படுத்தினது ஸ்நேகபாவமாக இருக்கணுங்கிற எண்ணம் உனக்கு தோணியிருக்கு. சந்தோஷமாக சொன்னான் அவன். போபோ க்ஷத்ரியதாயாத பரிதுஷ்டோஸ்மி தேனக யஸ்த்வம் பிதா மகாதேசாத் வைரம் த்யுத்யஜம் அத்யஜः ந பவான் அவதீத் யக்ஷான் ந யக்ஷா ப்ராதரம் தவ கால ஏவ ஹி பூதானாம் பிரபுரப்யய பாவயோஹோ. துருவசுவாமிகிட்ட சொன்னாள், அப்பா வெளியிலேருந்து பார்த்தா நீ என்னவோ யக்ஷாலோட சண்டை போட்டு பல யக்ஷர்களை குமிச்சுவிட்ட மாதிரி தோன்றது. உனக்கும் என்ன தோன்றதுன்னா யக்ஷால் தான் உன்னுடைய பிராத்தாவான உத்தமனை கொண்டு விட்டாலும் தோன்றது. இதெல்லாம் பார்ப்பதற்கு தான் அப்படி தோன்றதில்லை தவிர நீ யக்ஷாலையும் கொல்லலை, யக்ஷால் உன்னுடைய தம்பியும் கொல்லலை. காலன்கிறத அவத்தன் ஊடுருவி அவளுடைய கர்மங்களை செய்ய தூண்டுவிக்கிறார். அதனால காலம்தான் அதுக்கு காரணம். காலையே வகி பூதானாம் பிரபுரப்யய பாவயோஹோ அகம் துவம் இத்யபார்த்தாதீஹி அஜ்ஞானாத் புருஷஸ்ய ஹி ஸ்வாப்னி வா பாதி அதத்யானாத் யயா பந்த விபர்யயோஹோ. நீ இதெல்லாம் எப்படி நினச்சிக்கணும்னா, ஸ்வப்னத்தில் பார்க்குறோம்,
சொப்பனத்தில் பார்க்கும்பொழுது ரொம்ப தத்ரூபமாக நிஜமாக இருக்கிறது மாதிரி தோன்றுறது. அப்படி இதுவும் ஒரு சொப்பனம், இது வேற ஒரு டைமென்ஷனில் இது சொப்பனம். இதெல்லாம் மாயை, இதெல்லாம் நிஜமில்லை. அதை நீ தெளிவாக மனசுக்குள்ளே கொண்டு வரணும். அதான் அவித்தியை போனோடனே வித்தியை வரும்போது தான் இதெல்லாம் தோணும் உனக்கு. அகம் துவம் நித்ய பார்த்தாதீஹி அஜ்ஞானாத் புருஷஸ்யஹி ஸ்வாப்னீவ ஆபாதி அதத்யானாத் யயா பந்த விபர்யயௌ. இந்த புத்தி இருக்கே, அந்த புத்தி தான் கர்மாவினால் செய்யப்பட்ட பந்தங்கள், துக்கங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு காரணம். நான், நீ என்பதான எண்ணங்கள்லாம் அந்த புத்தியினால் உருவாக்கப்படுகிறது. அப்போது சொப்பனத்தில் எப்படி நடக்கிறதோ அதை மாதிரி மனுஷனுக்கு இங்கே நடக்கிறதும் நிஜமாக தோன்றது சொன்னான். வேதாந்தத்தனா எடுத்து சொன்னான் குபேரன் துருவசுவாமிக்கு. தத்கச்சத்ருவபத்ரந்தே பகவந்தமதோக்ஷயம் சர்வபூதாத்மபாவேன சர்வபூதாத்ம விக்கிரகம். அதனால நீ இந்த அவித்தியை போய் நல்ல வித்தியை ஏற்படணும்னா என்ன பண்ணணும்? இப்போ இந்த மாயங்கள்லாம் என்னங்கிறது உனக்கு புரிபடும். அப்போ என்ன பண்ணணும்? அதோக்ஷஜனை போய் நீ வணங்கணும்னாள். அதோக்ஷஜன்கிற பதத்தை போட்டிருக்காள். அதஹானா கீழ் நோக்கின்னு அர்த்தம், அதாவது உள்நோக்கின்னு அர்த்தம். உள்நோக்கி, அக்ஷம்னா கண்ணு. உன் கண்ணை உள்நோக்கி அந்தர்முகமாக செலுத்து. அப்பொழுது என்ன தோணும்? ஞானம் தோணும். அந்த ஞானம்தான் பரம்பொருள். அந்த அதோக்ஷஜனை போய் நீ தியானிச்சு பக்தி பண்ணுடா துருவசுவாமிக்கு உபதேசம் பண்ணான். அப்படி பண்ணினேன்னா என்ன ஆகிடும்? எல்லா பிராணிகள், எல்லா சர்வபூதங்களுக்கும் உள்ள அந்த அந்தர்யாமியாக அந்த பகவான் தான் இருக்காங்கிறது புரிஞ்சு போயிடும் உனக்கு. அப்போது உனக்கு தோணாது நான் வேறு, உன்னுடைய பிராத்தா வேற, யக்ஷாள் வேற, குபேரன் வேற, இப்படிலாம் தோணாது. சர்வபூதாத்மபாவேன சர்வபூதாத்ம விக்கிரகம். சர்வபூதாத்ம விக்கிரகமான அந்த சுவாமி இருக்காரே, அவர் தான் எல்லாத்துக்குள்ளேயும் ஊடுருவி இருக்காருங்கிறது புரிஞ்சு போயிடும் உனக்கு. நான் உபதேசத்தை பண்ணான். பஜஸ்வ பஜனீயாங்கிரிம் அபவாய பவச்சிதம் யுக்தம் விரகிதம் சக்தியா குணமையாத்ம மாயையா. குணம் இருக்கிற மாதிரி தோன்றது பகவான்கிட்ட. ஆனால் பகவான் குணமே இல்லாதவன், நிர்குணமாக இருக்கப்பட்டவன். அந்த பகவானை போய் நீ பஜிச்சு அவனுடைய சரணங்களில் கொண்டு போய் மனசை வை. அப்பொழுது இது திரும்ப திரும்பி பிறவி ஏற்படுறதே இந்த பிறவிகளெல்லாம் போக்கி விடுவர். உண்மையான ஞானம் ஏற்பட்டுவிடும். அந்த அதோக்ஷஜனை போய் நீ பார்க்கணும். நாள் என்னன்னா உள்நோக்கி பாருன்னு அர்த்தம். அப்படி பார்த்தா எல்லா பிராணிகளுடைய ஆத்மாவும் ஒரே ஆத்மா தான், அதுக்குள்ளே தான் பகவான் பிரகாசிக்கிறாருங்கிறது தெரிஞ்சுப்படும். நாள் பஜஸ்வ பஜனீயாங்கிரிம் அபவாய பவச்சிதம். பவச்சிதம் யாரெல்லாம் இந்த சம்சாரத்தையே வெட்டி தள்ளிவிடுறானவன், அந்த பரம்பொருள் திருப்பி திருப்பி ஜனன மரண துக்கம் ஏற்படாது. அவனை போய் பஜினான். யுக்தம் விரகிதம் சக்தியா குணமையாத்ம மாயையா விரணீஹி காமம் நிருபயன் மனோகதம் மத்தஸ்துவம் ஔத்தானபதே அவிசங்கிதா வரம் வரார்ஹோ அம்புஜநாப பாதயோஹோ அனந்தரம் துவாம் வயமங்க சுஷ்ருமா. பகவானை நேர பார்த்தவன் நீ என்னுடைய வரனுக்கு நீ நான் எங்கிட்டேருந்து நீ வரன் ஏதானும் வரம் கேட்கணும். நீ அதுக்கு அர்ஹன். நீ பயமில்லாமல் உன் மனசில் என்ன இருக்கோ அந்த வரத்தை நீ துளி கூட சங்கோச்சம் இல்லாமல் என்னங்கிட்டன்னு கேட்கணும். என்னை நீ என்ன வேணா கேளு, நான் தரேன். அவன் மறுபடியும் அவனை டெஸ்ட் பண்ணி பார்க்குற மாதிரி, இவன் வேணாலும் பணம் வேணும்னு கேட்குறான், ராஜ்யம் வேணும்னு கேட்குறான்னு பார்க்குறான். அதனால் நீ பத்மநாப சரணங்கள் கிட்டக்க இருக்கிறவன். நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன் நீ பகவானையே நேர பார்த்தவன்னுட்டு. அதனால் ஹே ஔத்தானபதே, உத்தானபாதனுடைய பிள்ளையான நீ ஹே துருவா நீ கேளுன்னான். எங்கிட்டேருந்து நானும் வரம் கேளுன்னான் குபேரன். விரணீஹி காமம் நிருபயன் மனோகதம் மத்தஸ்துவமௌத்தானபதே அவிசங்கிதா. துளி கூட சங்கோச்சம் இல்லாமல் கேளுன்னான். வரம் வரார்ஹோ அம்புஜநாப பாதயோஹோ
அனந்தரம் துவாம் வயமங்க சுஷ்ருமா. என்ன கேளுன்னான். உடனே மைத்ரேயர் விதுரர்த்து சொல்றாள், என்ன கேட்டான் அந்த துருவசுவாமின்னுட்டு. சராஜராஜேன வராய சோதிதா த்ருவோ மா பாகவதோ மகாமதி ஹரௌசவரே அச்சலிதாம் ஸ்மிருதிம் யயா தரத்யயத்னேன துரத்யயம் தமஹ. என்ன கேட்டான்னாள் துருவன் குபேரனை பார்த்து. பரம பாகவதனான அந்த துருவசுவாமி ரொம்ப புத்திமான். இந்த சம்சாரங்கிறதான ஒன்றும் அதை அழிக்கிறதுக்கு எல்லாரும் சிரமப்படுறாள். அதை எந்த சுவாமிகிட்ட பக்தி வச்சா ரொம்ப சுலபமாக தாண்டக்கூடுமோ அந்த பக்தி எனக்கு அச்சஞ்சல பக்தி பகவான்கிட்டக்க ஏற்படணுங்கிறதாக வேண்டினான். எனக்கு பகவான்கிட்டக்க அச்சஞ்சலமான பக்தி மகாவிஷ்ணு பகவான் ஸ்ரீமன் நாராயணங்கிட்ட இருக்கணும், இன்னும் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு குபேரனை பார்த்து கேட்டான். அப்படி இருந்து கொடுத்தோன்னா இந்த எதை தாண்டறதுக்கு எல்லாரும் பயப்படுறாளோ அந்த சம்சாரத்தை தாண்டி பண்ணலாம்னு சொன்னான். சராஜராஜேன வராய சோதிதா த்ருவோ மா பாகவதோ மகாமதி ஹரௌசவரே அச்சலிதாம் ஸ்மிருதிம் யயா தரத்யயத்னேன துரத்யயம் தமஹ தஸ்ய ப்ரீதேன மனசா தாம் தத்வா இடவிடஸ்ததः பஷ்யதோ அந்தர்ததேசோபி ஸ்வபுரம் பிரத்யபத்யதே. குபேரன் பரம சந்தோஷம் அடைஞ்சு துருவசுவாமியை பார்த்து, அப்படியே ஆகட்டும், உனக்கு பகவான் மேலே அச்சஞ்சலமான பக்தி ஏற்படும்னு சொல்லிவிட்டு அவன் தன்னுடைய பட்டணத்துக்கு போய் அலகாபுரிக்கு போய் சேர்ந்தான். அங்கேருந்து மறைஞ்சான். துருவசுவாமியும் தன்னுடைய பட்டணத்துக்கு போய் சேர்ந்தாள். அதாயஜத யஜ்ஞேஷம் கிரதுபிர்பூரி தட்சிணைः திரவ்ய கிரியா தேவதானாம் கர்ம கர்ம பலப்பிரதம். துருவசுவாமி திரும்பி பட்டணத்துக்கு வந்தான். அங்கே வந்து யதேஷ்டமான தட்சிணையை கொடுத்து யஜ்ஞமூர்த்தியான பகவான் மகாவிஷ்ணுக்கு பல யஜ்ஞங்கள் பண்ணான், பல யாகங்கள் பண்ணான். யாகங்கள்னால அவர் ஆராதிச்சான். அந்த யஜ்ஞங்கள் பண்ணத்தினுடைய பலன் என்ன ஆச்சுன்னால், சர்வாத்மன்யச்சுதே சர்வே தீவிரௌகாம் பக்தி முத்வகன் ததர்ஜாத்மனி பூதேஷு தமேவாவஸ்திதம் விபும். இதுதான் அதனுடைய பலன்னே. இத்தனை நம்ம வாசிக்கிற பாகவதம் வாசிக்கிறோம், கிணுங்கிணு மந்திரம் சொல்கிறோம், எல்லாம் சொல்கிறோம்னா எல்லாத்துக்கும் கடைசியில் என்ன பலன்னாள்? யஜ்ஞங்கள் பண்ணுறா எல்லாரும் டின்னா நெய்யை கொட்டி தட்சிணையை ஆப்த தட்சிணையை கொடுத்து பண்ணுறாளே, அதனுடைய பலன் என்னென்னா அதை அடைஞ்சானாம் அவன் துருவன். சர்வாத்மன்யச்சுதே சர்வே தீவிரௌகாம் பக்தி முத்வகன் ததர்ஜாத்மனி பூதேஷு தமேவாவஸ்திதம் விபும். எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் பகவான் இருக்காருங்கிறத புரிஞ்சுட்டான். எல்லா விதமான குணங்கள் உபாதிகள் எல்லாத்துலேயும் விடுபட்டவர் அந்த சுவாமி. அந்த அச்சுதன், இந்த இடத்துல அச்சுதன்கிற பதத்தை உபயோகப்படுத்துகிறாள். ஏன்னா அவனை போய் யார் வேண்டின்னு காலை பிடிச்சுனுட்டா அவன் நழுவ விட மாட்டானாம். அப்பேற்பட்டவன் ஹரி விஷ்ணு. அந்த அச்சுதன் இருக்கானே, அவன் துருவனுக்கு பக்தி பண்ணி யஜ்ஞங்கள் பண்ணோன்னே ஞானம் ஏற்பட்டது. எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் அதே பகவான் தான் இருக்கார் என்பதை புரிஞ்சுந்தான் அவன். தமேவம் ஷீல சம்பன்னம் பிரம்மண்யம் தீனவத்சலம் கோப்தாரம் தர்மசேதூனாம் மேனிதே பிதரம் பிரஜாஹ. மாஷீல சம்பன்னன் பிரம்மண்யன், பிராமணால்கிட்ட பரம பக்தியாக இருக்கப்பட்டவன் தீனவத்சலன். அப்பேற்பட்டவன் கோப்தாரம் தர்மசேதூனாம். அப்பேற்பட்ட தெரியுமா, எப்பேற்பட்ட ராஜா தெரியுமா துருவன்? யாரெல்லாம் தர்மத்தை ரட்சிக்கிறாளோ, பீப்புள் ஹூ ஆர் பிரிட்ஜ் டு தர்மா, அவளை அவன் ரட்சிப்பனாம். நல்ல தர்மாத்மாக்களை ரட்சிப்பனாம். கோப்தாரம் தர்மசேதூனாம் மேனிதே பிதரம் பிரஜாக. அப்பேற்பட்ட ராஜாவான அந்த துருவனை ஜனங்களெல்லாம் தங்களுடைய அப்பா மாதிரி நினச்சிருந்தாளாம். இப்பேற்பட்ட ஒரு ராஜா நமக்கு கிடைச்சானேன்னுட்டு ஜனங்கள் சந்தோஷம் அடைஞ்சாலாம். அப்படி அரசாண்டானாம். அப்படி எத்தனை வருஷம் அரசாண்டான் நாள்? 1 வருஷம் 2 வருஷம் இல்லை,
षट्त्रिंशद्वर्षसाहस्रम् शशासक्षितिमण्डलम् भोगैः पुण्यक्षयम् कुर्वन् அபோகைஹ அசுபக்ஷயம். ரொம்ப அழகா இந்த ஸ்லோகத்தில் சொன்னாள். 36,000 வருஷங்கள் இந்த பூமண்டலத்தை அரசாண்டானாம் துருவன். இப்படி எல்லா ஜீவராசிகள், எல்லா புழு பூச்சி ஜந்துக்கள் எல்லாத்துலேயும் பகவான் இருக்காருங்கிறத தெரிஞ்சுண்டு அதுதான் வித்தியை பூர்ணமாக ஆயிடுதுன்னு அர்த்தம். அப்படி இருந்தானாம். கோப்தாரம் தர்மசேதூனாம், தர்மம் தர்மம்னு எது உண்மையான தர்மமோ அதை யாரெல்லாம் ரட்சிக்கிறாளோ அவளெல்லாம் இவன் ரட்சிப்பனாம். அப்படி ராஜாவாக இருந்தானாம். 36,000 வருஷம் அரசாண்டான் நாள். அதோடு கூட இன்னொரு ஹாஃப் தி வேர்ட்ஸில் சொன்னாள், போகை புண்ணியக்ஷயம் குர்வன் அபோகை அசுபக்ஷயம். அழகாக சொன்னாள்னே. நம்மளுடைய ட்ரெடிஷனில் என்னென்னா, நிறைய புண்ணியங்கள் பண்ணால் அந்த புண்ணியத்தினுடைய பலன் என்னென்னா போகங்கள்லாம் கிடைக்கும்னே. பழைய பூர்வத்தில் நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தா இந்த ஜென்மாவில் ரோல்ஸ் ராய்ஸ் காரில் போகக்கூடிய சக்தி இருக்கும், நிறையா பேங்க் பேலன்ஸ் இருக்கும், நல்ல பிரிய பத்னி இருப்பாள், இப்படி நல்ல வீடு இருக்கும், எல்லாம் இருக்கும். அதெல்லாம் அனுபவிக்கணும் நாள். ஏன் நாள்? அப்போ தான் புண்ணிய க்ஷயம் நாள். பேங்கில் புண்ணியம் இருந்துகிட்டே இருந்ததுன்னா திருப்பி திருப்பி உனக்கு ஜென்மம் ஏற்பட்டு இருக்கணும். அந்த புண்ணியத்தை அனுபவிக்கணுமே. அந்த புண்ணியத்தினால போகம் ஏற்படும். அப்போது ஜென்மா ஏற்படும். ஜென்மா ஏற்பட்டால் தானே அதை அனுபவிக்க முடியும். அதனால் புண்ணியம் பண்ண என்ன ஆகும்னால் போகம் ஏற்படும். அப்போ புண்ணியம் இருந்துகிட்டே இருந்ததுன்னா திருப்பி திருப்பி ஜென்மா உண்டு. ஏன்னா அதை அனுபவிக்கிறதுக்கு திரும்பி வந்தாகணும். அதனால் புண்ணியத்தை க்ஷயம் பண்ணணும். ஏன்னா யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் அவுட் ஆல் த புண்ணியா. அது எப்படி முடியும்? போகத்தை அனுபவிச்சா போயிடும். செக்கை எழுதியே கொடுத்துட்டே இருந்தாக்க பேங்க் பேலன்ஸு குறைஞ்சி போய்டுறது. அப்படி புண்ணியங்கிறதான பேங்க் பேலன்ஸை குறைக்கணும்னா போகத்தை நன்னா அனுபவினாள். எல்லபசே நிஜ கர்மோபாத்தம் வித்தம் தேன வினோதையன்னாள் ஆதிசங்கர பகவத்பாதாள். நீ எப்போ பார்த்தாலும் காட்டில் போய் அழுதுன்றதுன்னு சொல்லலை அவர். புண்ணியம் பண்ணினா நிறையா போகங்கள் கிடைக்கும், அதை அனுபவினாள். பணத்தை சேர்த்து எண்ணி வச்சுட்டு இருக்கக்கூடாது. நிறையா சம்பாதிக்கணும், ஆனால் சம்பாதிச்சதுனா செலவு பண்ணி பண்ணணுங்கிறாள். அதுதான் இங்கே சொல்கிறாள், போகை புண்ணியக்ஷயம் குர்வன் அபோகை அசுபக்ஷயம். அதே மாதிரி நிறையா தபஸ்சரிய பண்ணினானாம், நிறையாக யஜ்ஞாதிகள் பண்ணானாம். என்னத்தினால என்னால் அசுபக்ஷயம், பாப கர்மாக்கள் எல்லாம் போகணும்னால். ஏன்னா கொஞ்சம் பாபம் இருந்தாலும் திரும்பி ஜென்மா உண்டு. ஏன்னா மகாபாப்பி சிரமப்படணுங்கிறதுக்காக திருப்பி கொண்டு வந்து விட்டுட்டு வரீங்க. அப்படி ஜீரோ பேலன்ஸாக இருக்கணும்னே. பாசிட்டிவாக இருக்கக்கூடாது, பாசிட்டிவ் அசட்டாக இருந்தாலும் ப்ராப்ளம், நெகட்டிவ் அசட்டாக இருந்தாலும் ப்ராப்ளம். ரெண்டு இருந்தாலும் ஜென்மா உண்டு. ரெண்டுமே இல்லைன்னா அப்போ ஜென்மா கிடையாது. அதனால தான் இந்த அழகா சொன்னால் இந்த ஸ்லோகத்தில் அப்படி பண்ணான் நான் துருவசுவாமி. போகை புண்ணியக்ஷயம் குர்வன் அபோகை அசுபக்ஷயம். ஒரு அழகான ஸ்லோகம் இது. षट्त्रिंशद्वर्षसाहस्रं शशासक्षितिमण्डलं भोगैः पुण्यक्षयं कुर्वन् அபோகைரசுபக்ஷயம். இப்பொழுது இந்த 13 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணும். ஸ்ரீ ஹரே நமஹ. ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சதுர்த்தஸ்கந்தே 12ोऽध्यायः. श्रीहरे नमः. मैत्रेय उवाच ध्रुवं निवृत्तं प्रतिबुध्यवैशसात् अपेतमन्युं भगवान् धनेश्वरः तत्रागतश्चारणयक्षकिन्नरैः संस्तूयमानो न्यवदत्कृताञ्जलिं
न्यवदत्कृताञ्जलिम्। धनद उवाच धनद उवाच धनद उवाच भो भो क्षत्रियदायाद भो भो क्षत्रियदायाद भो भो क्षत्रियदायाद परितुष्टोऽस्मि ते नघ परितुष्टोऽस्मि ते नघ परितुष्टोऽस्मि ते नघ यस्त्वं पितामहादेशात् यस्त्वं पितामहादेशात् यस्त्वं पितामहादेशात् वैरं दुस्त्यजमत्यजः वैरं दुस्त्यजमत्यजः वैरं दुस्त्यजमत्यजः न भवान् अवधीत् यक्षान् न भवान् अवधीत् यक्षान् न भवान् अवधीत् यक्षान् न यक्षा भ्रातरं तव न यक्षा भ्रातरं तव न यक्षा भ्रातरं तव काल एव हि भूतानां काल एव हि भूतानां काल एव हि भूतानां प्रभुः अप्ययभावयोः प्रभुरप्ययभावयोः प्रभुरप्ययभावयोः अहं त्वम् इत्यपार्था धीः अहं त्वम् इत्यपार्था धीः अहं त्वम् इत्यपार्था धीः अज्ञानात् पुरुषस्य हि अज्ञानात् पुरुषस्य हि अज्ञानात् पुरुषस्य हि स्वाप्नी वा भाति अतध्यानात् स्वाप्नी वा भाति अतध्यानात् स्वाप्नी वा भात्यतध्यानात् यया बन्धविपर्ययौ यया बन्धविपर्ययौ यया बन्धविपर्ययौ तद्गच्छध्रुवभद्रन्ते 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 भगवन्तमधोक्षजम् भगवन्तमधोक्षजम् भगवन्तम् अधोक्षजम् सर्वभूतात्मभावेन 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 सर्वभूतात्मविग्रहम् 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 भजस्व भजनीयाङ्घ्रिम् भजस्व भजनीयाङ्घ्रिम् भजस्व भजनीयाङ्घ्रिम् अभवाय भवच्छिदम् अभवाय भवच्छिदम् अभवाय भवच्छिदम् युक्तं विरहितं शक्त्या युक्तं विरहितं शक्त्या युक्तं विरहितं शक्त्या गुणमय्यात्ममायया 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 वृणीहि कामं नृपयन्मनोगतं वृणीहि कामं नृपयन्मनोगतं वृणीहि कामं नृपयन्मनोगतं मत्तत्वमौत्तानपदे विशङ्कितः मत्तत्वमौत्तानपदे अविशङ्कितः मत्तत्वमौत्तानपदे विशङ्कितः वरं वरार्होऽम्बुजनाभपादयोः वरं वरार्हः अम्बुजनाभपादयोः वरं वरार्हः अम्बुजनाभपादयोः वरं वरार्होऽम्बुजनाभपादयोः अनन्तरं त्वां वयमङ्गशुश्रुम अनन्तरं त्वां वयमङ्गशुश्रुम अनन्तरं त्वां वयमङ्गशुश्रुम मैत्रेय उवाच मैत्रेय उवाच मैत्रेय उवाच स राजराजेन वराय चोदितो स राजराजेन वराय चोदितो स राजराजेन वराय चोदितो ध्रुवो महाभागवतो महामतिः ध्रुवो महाभागवतो महामतिः ध्रुवो महाभागवतो महामतिः हरौ सवव्रे अचलितां स्मृतिं यया हरौ सवव्रे अचलितां स्मृतिं यया हरौ सवव्रे
அச்சலிதாம் ஸ்மிருதிம் யயா தரத்யயத்னேன துரத்யயம் தமः தரத்யயத்னேன துரத்யயம் தமः தரத்யயத்னேன துரத்யயம் தமः தஸ்ய ப்ரீதேன மனசா தஸ்ய ப்ரீதேன மனசா தஸ்ய ப்ரீதேன மனசா தாம் தத்வைடவிடஸ்ததः தாம் தத்வைடவிடஸ்ததः பஷ்யதோऽन्तர்ததேசோऽपि பஷ்யந்தோऽन्तர்ததேசோऽपि பஷ்யந்தோऽन्तர்ததேசோऽपि ஸ்வபுரம் பிரத்யபத்யத ஸ்வபுரம் பிரத்யபத்யத ஸ்வபுரம் பிரத்யபத்யத அதாயஜத யஜ்ஞேஷம் அதாயஜத யஜ்ஞேஷம் அதாயஜத யஜ்ஞேஷம் क्रतुभिः भूरि दक्षिणैः क्रतुभिः भूरि दक्षिणैः क्रतुभिः भूरि दक्षिणैः द्रव्यक्रिया देवतानां द्रव्यक्रिया देवतानां द्रव्यक्रिया देवतानां कर्म कर्म फलप्रदं कर्म कर्म फलप्रदं कर्म कर्म फलप्रदं सर्वात्मन्यच्युते सर्वे सर्वात्मन्यच्युते सर्वे सर्वात्मन्यच्युते सर्वे तीव्रौघां भक्तिमुद्वहन् तीव्रौघां भक्तिमुद्वहन् तीव्रौघां भक्तिमुद्वहन् ददर्शात्मनि भूतेषु ददर्शात्मनि भूतेषु ददर्शात्मनि भूतेषु तमेवावस्थितं विभुं तमेवावस्थितं विभुं तमेवावस्थितं विभुं तमेवं शीलसम्पन्नं तमेवं शीलसम्पन्नं तमेवं शीलसम्पन्नं ब्रह्मण्यं दीनवत्सलं ब्रह्मण्यं दीनवत्सलं ब्रह्मण्यं दीनवत्सलं गोप्तारं धर्मसेतूनां गोप्तारं धर्मसेतूनां गोप्तारं धर्मसेतूनां मेनिरे पितरं प्रजाः मेनिरे पितरं प्रजाः मेनिरे पितरं प्रजाः षट्त्रिंशद्वर्षसाहस्रं 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 शशासक्षितिमण्डलं 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 भोगैः पुण्यक्षयं कुर्वन् भोगैः पुण्यक्षयं कुर्वन् भोगैः पुण्यक्षयं कुर्वन् अभोगैः अशुभक्षयम् अभोगैः अशुभक्षयम् अभोगैरशुभक्षयम् श्रीहरे नमः ஸ்ரீஹரே நமஹ. 36,000 வருஷங்கள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே துருவசுவாமி என்ன பண்ணினான்னாள், துருவன் இந்திரியங்களெல்லாம் அடக்கி என்ன பண்ணானா, தர்மார்த்த காமங்கள் இந்த 3 இருக்கே அதெல்லாம் அது மூலமாக அங்கே இருக்கிற போகங்களெல்லாம் அனுபவித்து தர்மார்த்த காமங்கிறதான 3 புருஷார்த்தங்களையும் போக்கின்றான். அதன் பிறகு ராஜசிம்மாசனத்தை தன்னுடைய புத்திரங்கிட்ட ஒப்படைச்சான்னு சொன்னாள் 14வது ஸ்லோகத்தில். ஏவம் பகுசவம் காலம் மாத்மா அவிச்சலேந்திரியः திரிவர்கௌ பைக்கம் நீத்வா புத்திராயாதாத் நிருபாசனம். நல்ல போகங்களெல்லாம் அனுபவித்து புண்ணியங்களெல்லாம் 0 பண்ணிட்டான், யஜ்ஞங்களெல்லாம் பண்ணி பாபத்தெல்லாம் 0 பண்ணிட்டான். அதனால அவனுக்கு 4 புருஷார்த்தங்களில் தர்மார்த்த காமங்கிறதான 3 புருஷார்த்தங்களையும் உபயோகம் பண்ணி அதுலேருந்து புண்ணியங்களெல்லாம் 0 பண்ணிட்டான். அடுத்தாவில் மோட்சங்கிறதான பரம புருஷார்த்தத்துக்கு போயிட்டான் சொன்னாள். மன்யமான இதம் விஸ்வம் மாயாரச்சிதமாத்மனி அவித்யாரச்சிதஸ்வப்ன கந்தர்வ நகரோபமம். இந்த தேகாதிகள், இந்த தேகம் முதலானதா இருக்கே
அதனால் இந்த பிரபஞ்சத்தை பார்க்குறோம் நம்மளுடைய இந்திரியங்கள்னால. இந்த பிரபஞ்சத்தை மாயைங்கிறது தோணணும், அப்போதுதான் அவித்தியை போய் வித்தியை ஏற்பட்டுருக்குன்னு அர்த்தம். அந்த அவித்தியைங்கிறது என்ன பண்ணுறது, இங்கே இருக்கிறது உடம்பு மற்றும் சுற்றி வரலும் இருக்கிறதெல்லாம் ஒரு கந்தர்வ நகரம்ங்கிறதா நினச்சிட்டு இருக்குது. அதனால் அவன் என்ன பண்ணானா, துருவசுவாமி தன்னுடைய தேகம், ஸ்திரீ, புமான், புத்திரன்கள், சுகிருத்துகள், தன்னுடைய பொக்கிஷங்கள், தங்கிட்ட இருக்கப்பட்ட சைன்யம், அந்தப்புறத்தில் இருக்கப்பட்ட அழகான விளையாடுற இடங்கள், சமுத்திரத்தையே சுற்றி வச்சுருக்கப்பட்ட பூமண்டலம், அதுதான் ராஜாவாக இருந்துருக்கான். இதெல்லாம் அவன் நினச்சான், இதெல்லாம் காலத்தினால ஒரு நிமிஷத்தில் அழிஞ்சு போகக்கூடிய அனித்திய வஸ்துக்கள் இதுகள் தீர்மானிச்சுண்டு அவன் பத்ரிகாசிரமத்தை நோக்கி எத்தனை பண்ணி பத்ரிகாசிரமத்துக்கு போனானாம். ஏவம் பகுசவம் காலம் மகாத்மா அவிச்சலேந்திரியா திரிவர்கௌ பைகம் மீத்வா புத்ராயாதா நிருபாசனம் மன்யமான இதம் விஸ்வம் மாயா ரச்சிதம் ஆத்மனி அவித்யா ரச்சித ஸ்வப்ன கந்தர்வ நகரோபமம் ஆத்மஸ்திரீ அபத்ய சுஹுர்தா பலமிருத்த கோஷம் அந்தப்புரம் பரிவிஹார புவಶ್ಚ ரம்யாः பூமண்டலம் ஜலதி மேகலம் அகலைய காலோபசிருஷ்டமிதி சப்ரயயு விஷாலாம். இதெல்லாம் அனித்திய வஸ்துங்கிறதா தீர்மானம் பண்ணான். பூமண்டலம் முழுக்க நான் ராஜாவாக இருக்கேனே, இந்த பூமண்டலமும் அனித்தியம். சுத்திவல்லம் ஸ்திரீ, புத்திராள், மனைவி, மக்கள்னு எல்லாரும் இருக்காளே, சுகிருதுகள் நுட்டு, இதெல்லாமும் அனித்தியம் என்பதாக தீர்மானம் பண்ணிட்டான். நேர பத்ரிகாசிரமத்துக்கு நோக்கி போனானாம். தஸ்யாம் விஷுத்தகரணஹ சிவவார்விகாக்கிய பத்வாசனம் ஜிதமருண் மனசா ஹிருதாக்ஷः ஸ்தூலே ததார பகவத் பிரதிரூபயேதத் தியாயன் ஸ்ததம் யவஹிதோ யஸ்ருஜத் சமாதௌ. பத்ரிகாசிரமத்துக்கு போனான். அங்கே போய் என்ன பண்ணான், இங்கே பரிசுத்தமாக நேர எத்தாப்பில் ஜலம் ஓடுறது, அந்த பரிசுத்தமான ஜலத்தில் போய் ஸ்நானங்கள்லாம் செஞ்சு நல்ல ஆசனத்தை அமைச்சுண்டு சமதமாதி குணங்களை ஏற்படுத்திண்டு பிராணாயாமத்தினால பிராணனை அடக்கி இந்திரியங்களெல்லாம் அடக்கி எல்லாத்தையும் உள்ளே இழுத்தான். யோகத்தில், அஷ்டாங்க யோகத்தில் சொல்லப்பட்ட படிக்கு யோகாபியாசம் பண்ணான். பிரத்யாகாரத்தை பண்ணிண்டு பகவானை விராட் ரூபமாக தியானிக்க ஆரம்பித்தான். அதுதான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வாசிக்கிறதுக்கு முன்னாடி தியானம் சொல்லுவாள். தியானம் என்னென்னா விஸ்வரூபைத்தி தியானம், விஸ்வரூபமாக தியானம் பண்ண சொல்லியிருக்கேன். கையில் சங்கு சக்கரம் கதை போட்டுருக்கிற மாதிரி தியானம் பண்ண சொல்லலை, விஸ்வரூபைத்தி தியானம்னு தான் இருக்கும் பார்த்தாக்க. அப்படி விராட் புருஷனாக தியானம் பண்ணான். இந்த லோகம், இந்த ஸ்தூலமாக இருக்கப்பட்ட அத்தனையும் பகவத் ஸ்வரூபங்கிறதாக மனசில் நிறுத்தி வச்சுட்டான். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவன் முன்னுக்கு ஏறி யார் தியானிக்கிறவர், எது தியானம், இதெல்லாம் ஒன்றா படுத்தவனுக்கு, யார் தியாத்தா, எது தியேயம், இதெல்லாம் ஒன்றா படுத்தவனுக்கு, அதான் அத்வைதம்ங்கிறது. அப்படி எல்லாம் பேதமற்றவனாக ஆகி சமாதி ஸ்திதிக்கு போய் சேர்ந்தாங்கிறாள். ஸ்தூலே ததார பகவத் பிரதிரூபயேதத் தியாயன் ததவ்யவஹிதோ வியஸ்ருஜத் சமாதௌ. சமாதி ஸ்திதியில் போயிருந்தான் அவன். பக்திம் ஹரௌ பகவதி பிரவஹன்னஜஸ்ரம் ஆனந்த பாஷ்ப கலையா முஹுரத்யமானः விக்லித்யமான ஹிருதயः புலகாச்சிதாங்கோ நாத்மானமஸ்மரத் அசாவிதி முக்தலிங்கः. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு ஆன மாதிரி அவர் இப்படி இப்போ யோசிச்சுட்டே இருப்பார். உடனே சமாதிக்கு போயிடுவார். கண்லேருந்து தாரதாரியாக ஜலம் கொட்டும், விச்சு அழுவராம்.
உள்ள ஆனந்தத்தினால இது. அப்படி இவன் என்ன ஆச்சு, இவனுக்கு பக்திம் ஹரௌ பகவதி பிரவகன் அஜஸ்ரம் ஆனந்த பாஷ்பகலையா முகுரத்யமான, கண்கள்லேருந்து ஆனந்த தாரைய அருவி மாதிரி கண்லேருந்து ஜலம் கொட்டுமாம். ஏன்னா உள்ள பகவத் ஸ்வரூபத்தை பார்க்கறான். எப்பேற்பட்ட பகவத் ஸ்வரூபம், விராட் புருஷத்தை பார்க்கறான். பார்த்து உள்ள பார்த்துட்டு இருக்கான். தான் வேறு பகவான் வேறுங்கிற நிலை போயிடுத்து. அத்வைத்தமாக ஏற்பட்டு கொடுத்தவனுக்கு ஞானம், அத்வைத ஞானம். அதான் சொல்றாள் இங்க, விக்லித்யமான ஹிருதய புலகாச்சிதங்க நாத்மானமஸ்மரதசாவிதி முக்தலிங்க. நான்கிறவன் இருக்குங்கிறதாவே அவனுக்கு தோணலையாம். மேலெல்லாம் மயிர்கூச்சல் எரிய உருகின ஹிருதயத்தோடு கூட நான் என் ஆத்மா என்றெல்லாம் ஒரு எண்ணம் இல்லாமல், சரீரம் என்கிறதான ஒன்று இருக்குங்கிறதாவும் தெரியாமல் அந்த ஸ்திதிக்கு அவன் கொண்டு வந்து விட்டு கொடுத்தவனே அந்த துருவனை. அது சொன்னாலிங்க. அப்போது என்ன ஆச்சுன்னால், சததர்ஷ விமானாக்ரியம் நபசோ அவதர த்ருவா விப்ராஜயத் தசதிஷோ ராகாபதிமிவோதிதம். ரொம்ப பிரகாசமாய் 10 திக்குகளையும் பிரகாசம் படுத்துகிற மாதிரி ஒரு பெரிய சந்திரன்லேருந்து வர பிரகாசமாய் குளிர்ந்த பிரகாசத்தோடு கூட ஆகாசத்துலேருந்து மெதுவாக இறங்கித்தான் ஒரு விமானம். அதை பார்த்தான் அந்த துருவன். அவனுடைய பக்கத்தில் வந்து அந்த ஆகாசத்துலேருந்து ஒரு விமானம் வந்து இறங்கித்து. தத்ரானுதேவ பிரவரௌ சதுர்புஜௌ ஷியாமௌ கிஷோரௌ அருணாம்புஜேக்ஷணௌ ஸ்திதௌ அவஷ்டப்ய கதாம் சுவாசசௌ கிரீடஹாராங்கத சாருகுண்டலௌ. பகவத் பார்ஷதாள் பகவான் மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணனுக்கு பக்கத்தில் இருக்கப்பட்டவாள் பகவத் பார்ஷதாள். அவள் சாரூப்பியம்னுட்டு அவளை பார்த்தா அப்படியே மகாவிஷ்ணு மாதிரியே இருக்கும்னே. அவளுடைய ரூபமெல்லாம் 4 கைகள், அப்படி 4 கைகள், யௌவன பிராயம், நல்ல தாமரைப்பூ மாதிரி கண்கள் இருக்காம், கதையை வச்சுருக்காள், நல்லா அழகான வஸ்திரம் அடைஞ்சிருக்காள், அழகான கிரீட்டம், முக்தாகாரம், தங்க தோள்வளை, மகர குண்டலங்கள். இப்படி தேவஸ்ரேஷ்டாள் வந்து இறங்கினாள். பார்த்தா மகாவிஷ்ணு மாதிரியே இருக்கு. அவள் பகவத் பார்ஷதாள். அவள் அந்த விமானத்தில் 2 பேர் வந்து இறங்கினாள். நந்தன் சுனந்தன் 2 பேர் அனுப்பிச்சிருக்காள் சுவாமி. துருவனை போய் ஐஷன்வான்னு சொல்லிவிட்டு அந்த விமானம் வந்து இறங்கிட்டு அவள் 2 பேரும் வந்திருக்காளாம். அந்த வந்து அவளுடைய ரூபத்தை வர்ணிச்சாளிஞ்ச. தத்ரானுதேவ பிரவரௌ சதுர்புஜௌ 4 கைகள், ஷியாமௌ கிஷோரௌ இளம்பிராயம், ஷியாமம் மேகசியாமளம் இருக்காள் அவள்லாம். அருணாம்பூஜேக்ஷணம் கண்கள்லாம் சிவந்த தாமரை இதழ்கள் மாதிரி இருக்காம் கண்கள். ஸ்திதௌ அவஷ்டப்ய கதாம் சுவாசசௌ அழகான பட்டு வஸ்திரம் அணிஞ்சிருக்காள், கதையை கையில் வச்சுருக்காள். கிரீட ஆராங்கத சாரு குண்டலௌ தங்க கிரீட்டம் அணிஞ்சிருக்காள், தங்க தோள்வளை குண்டலங்கள் போட்டுருக்காள். விஜ்ஞாயதா உத்தம காயகிங்கரௌ அபியுத்திதா சாத்வத விஸ்மிருத கிரம நநாம நாமானி கிருணன் மதுத்விஷா பார்ஷத் பிரதானாவிதி சம்ஹதாஞ்சலி. அவள் யாருன்னு அனுமானிச்சான். உத்தம ஸ்லோகனான பகவான். அவளுடைய அந்த பகவானுடைய சேவகாளிவாள்லாம் வந்திருக்காளுங்கிறதா தெரிஞ்சுண்டு, எந்த ஒரு மதுங்கிற ராட்சசனை கொன்ன பகவான் இருக்கானே அவனுங்கிட்டக்க எப்போதும் இருந்திருக்கப்பட்ட பகவத் பார்ஷதாளுங்கிறதா தெரிஞ்சுண்டு உடனே பரபரத்து போய் கைகள் 2ஐயும் கூப்பிண்டு தான் என்ன பண்ணியிருந்தோனோ அதெல்லாம் மறந்துவிட்டு துருவசுவாமி நமஸ்காரம் பண்ணாள். இவா வந்திருந்த நந்தன் சுனந்தன் இவா 2 பேருக்கும் நமஸ்காரம் பண்ணாள். தம் கிருஷ்ண பாதாபிநிவிஷ்ட சேதசம் பத்தாஞ்சலிம் பிரஸ்ரயனம் ரகந்தரம் சுனந்தநந்தௌ உபசிருத்திய சஸ்மிதம் பிரத்யூச்சது புஷ்கரநாபசம்மதௌ.
எந்த ஒரு பத்மநாபனான சுவாமி பரமானுகிரகம் பண்ணியிருக்காளோ அந்த துருவசுவாமியை பார்த்தாள். அவன் கழுத்திலாம் வணங்கி போய் ரொம்ப வினயத்தோடு கூட இவாளை நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கப்பட்ட அவனை பார்த்தாள். இந்த சுனந்தன் நந்தன்கிற 2 பகவத் பார்ஷதாள் உடனே ஓடி வந்து அவன்கிட்டக்க துருவங்கிட்டக்க வந்து பேச ஆரம்பித்தாளாம். என்ன பேச ஆரம்பித்தாள்னு அடுத்த சில ஸ்லோகங்களில் சொல்ல போகிறாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ஸ்ரீ ஹரே நமஹ. ஏவம் பகுசவம் காலம் ஏவம் பகுசவம் காலம் ஏவம் பகுசவம் காலம் மகாத்மா விசலேந்திரியः மகாத்மா அவிச்சலேந்திரியः மகாத்மா அவிச்சலேந்திரியः त्रिवर्गौपैकं नीत्वा त्रिवर्गौपैकं नीत्वा त्रिवर्गौपैकं नीत्वा पुत्रायादान् नृपासनं पुत्रायादान् नृपासनं पुत्रायादान् नृपासनं मन्यमान इदं विश्वं मन्यमान इदं विश्वं मन्यमान इदं विश्वं मायारचितमात्मनि 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 अविद्यारचितस्वप्न 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 गन्धर्वनगरोपमं गन्धर्वनगरोपमं गन्धर्वनगरोपमम् आत्मस्त्यपत्य सुहृदो बलमृद्धकोशम् आत्मस्त्यपत्य सुहृदो बलमृद्धकोशम् आत्म स्त्री अपत्य सुहृदः बलं ऋद्धकोशम् आत्मस्त्यपत्य सुहृदो बलमृद्धकोशम् अन्तःपुरं परिविहारभुवश्च रम्याः अन्तःपुरं परिविहारभुवश्च रम्याः अन्तःपुरं परिविहारभुवश्च रम्याः भूमण्डलं जलधिमेखलमाकलय्य भूमण्डलं जलधिमेखलमाकलय्य भूमण्डलं जलधिमेखलमाकलय्य कालोपसृष्टमिति स प्रययौ विशालां कालोपसृष्टमिति स प्रययौ विशालां कालोपसृष्टमिति स प्रययौ विशालां तस्यां विशुद्धकर्णः शिववार्विगाह्य तस्यां विशुद्धकर्णः शिववार्विगाह्य तस्यां विशुद्धकर्णः शिववार्विगाह्य बद्ध्वासनं जितमरुन्मनसा हृताक्षः बद्ध्वासनं जितमरुन्मनसा हृताक्षः बद्ध्वासनं जितमरुन्मनसा हृताक्षः स्थूले दधार भगवत्प्रतिरूपयेतत् स्थूले दधार भगवत्प्रतिरूपयेतत् स्थूले दधार भगवत्प्रतिरूपयेतत् ध्यायंस्तदव्यवहितो व्यसृजत् समाधौ ध्यायंस्तदव्यवहितो व्यसृजत् समाधौ ध्यायंस्तदव्यवहितो व्यसृजत् समाधौ भक्तिं हरौ भगवति प्रवहन्नजस्रं भक्तिं हरौ भगवति प्रवहन्नजस्रं भक्तिं हरौ भगवति प्रवहन्नजस्रम् आनन्दबाष्पकलया मुहुरर्ध्यमानः आनन्दबाष्पकलया मुहुरर्ध्यमानः आनन्दबाष्पकलया मुहुरर्ध्यमानः विक्लिद्यमानहृदयः पुलकाचिताङ्गो विक्लिद्यमानहृदयः पुलकाचिताङ्गो विक्लिद्यमानहृदयः पुलकाचिताङ्गो नात्मानमस्मरत् असौ इति मुक्तलिङ्गः नात्मानमस्मरदसौ इति मुक्तलिङ्गः नात्मानमस्मरदसौ इति मुक्तलिङ्गः नात्मानमस्मरदसौ इति मुक्तलिङ्गः नात्मानमस्मरदसौ इति मुक्तलिङ्गः
சததர்ஷ விமானாக்ரியம் சததர்ஷ விமானாக்ரியம் சததர்ஷ விமானாக்ரியம் நபசோ அவதரத்ருவः நபசோ அவதரத்ருவः நபசோவதரத்ருவः விப்ராஜயத்தசதிஷோ 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 ராகாபதிமிவோதிதம் 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 தத்ரானுதேவ பிரவரௌ சதுர்புஜௌ தத்ரானுதேவ பிரவரௌ சதுர்புஜௌ தத்ரானுதேவ பிரவரௌ சதுர்புஜௌ ஷ்யாமௌ கிஷோராவருணாம்புஜேக்ஷணௌ ஷ்யாமௌ கிஷோராவருணாம்புஜேக்ஷணௌ ஷ்யாமௌ கிஷோராவருணாம்புஜேக்ஷணௌ ஸ்திதாவவஷ்டभ्य गदां सुवाससौ स्थिताववष्टभ्य गदां सुवाससौ स्थितौ अवष्टभ्य गदां सुवाससौ स्थिताववष्टभ्य गदां सुवाससौ किरीटहाराङ्गदचारुकुण्डलौ 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 विज्ञायता उत्तमगायकिङ्करौ विज्ञायता उत्तमगायकिङ्करौ विज्ञायता उत्तमगायकिङ्करौ अभ्युत्थितः साध्वसविस्मृतक्रमः अभ्युत्थितः साध्वसविस्मृतक्रमः अभ्युत्थितः साध्वसविस्मृतक्रमः न नाम नामानि गृह्णन्मधुद्विषः न नाम नामानि गृह्णन्मधुद्विषः न नाम नामानि गृह्णन्मधुद्विषः पार्षत्प्रधानाविति संहताञ्जलिः पार्षत्प्रधानौ इति संहताञ्जलिः पार्षत्प्रधानाविति संहताञ्जलिः तं कृष्णपादाभिनिविष्टचेतसं तं कृष्णपादाभिनिविष्टचेतसं तं कृष्णपादाभिनिविष्टचेतसं बद्धाञ्जलिं प्रश्रयनं रकन्धरं बद्धाञ्जलिं प्रश्रयनं रकन्धरं बद्धाञ्जलिं प्रश्रयनं रकन्धरं सुनन्दनन्दौ उपसृत्य सस्मितं सुनन्दनन्दौ उपसृत्य सस्मितं सुनन्दनन्दावुपसृत्य सस्मितं सुनन्दनन्दौ उपसृत्य सस्मितं प्रत्यूचतुः पुष्करनाभसम्मतौ प्रत्यूचतुः पुष्करनाभसम्मतौ प्रत्यूचतुः पुष्करनाभसम्मतौ श्रीहरये नमः ஸ்ரீஹரே நமஹ. 23வது ஸ்லோகத்திலேருந்து விஷ்ணு பார்ஷதாள் நந்தன் சுனந்தன் 2 பேர் அவள் பேச ஆரம்பித்தாள். துருவசுவாமியை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கப்பட்ட துருவசுவாமி கிட்ட ரொம்ப பிரியத்தோடு கூட பேசினாளாம். அவள் சுனந்தனந்தா ஊச்சது भो भो राजन् सुभद्रन्ते वाचं नो अवहितशृणु यः पञ्चवर्षस्तपसा भवान् देवमतीत्रिपत्. ஏ சுவாமின்னு ஏ குழந்தை 5 வயசு குழந்தையா இருக்கும் பொழுதே எந்த பகவானை நீ பிரீதி பண்ணி வச்சு அவரை திருப்தி பண்ணி வச்சு அவருடைய சந்தோஷத்துக்கு நீ அர்ஹனா இருந்தியோ, அப்பேற்பட்ட ராஜா ஹே ராஜன்னு உனக்கு க்ஷேமம் உண்டாட்டும். சுபத்ரந்தே நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை நன்னா கேட்கணும் நீ நாள். தஸ்யாகில ஜகத்தாது ஆவாம் தேவஸ்ய ஷார்ங்கிணः பார்ஷதாவிக சம்பிராப்தௌ நேதும் துவாம் பகவத் பதம். நாங்கள் யார் தெரியுமா? ஷார்ங்க தன்வாவான ஷார்ங்க பாணியான மகாவிஷ்ணு இருக்காரே ஸ்ரீமன் நாராயணன், அகில ஜகத்தாது எல்லா லோகத்துக்கும் எல்லா ஜெகத்துக்கும் ரக்ஷகனான ஷார்ங்கங்கிற வில்ல வச்சுருக்கப்பட்ட அந்த பகவான் இருக்காரே மகாவிஷ்ணு, அவளுக்கு பக்கத்திலேயே இருக்கப்பட்ட பார்ஷதாள் பகவத் பார்ஷதாள் நாங்கள்.
உங்களை அழிச்சுன்னு வரணும்னு எங்களுக்கு ஆர்டர். உங்களை அழிச்சுன்னு திருப்பி அங்கே போகிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம்னாள். சம்பிராப்தோ நேத்தும் துவாம் பகவத் பதம், பகவத் பதத்துக்கிட்ட உங்களை அழிச்சுன்னு போகணுங்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம், விமானத்தை எடுத்துன்னு வந்திருக்கோம்னாள். சுதுர்ஜயம் விஷ்ணு பதம் ஜிதம் துவயா யத் சூரயோ அப்ராப்ய விசக்ஷதே பரம் ஆதிஷ்ட யச்சந்திர திவாகராதயः கிரகக்ஷதாராக பரியந்தி தட்சிணம். எப்பேற்பட்ட பதவி தெரியுமா அது? துருவஸ்தானம். அங்கே போகணுன்னு பார்க்குறாள் சப்த ரிஷிகள் எல்லாம். அவளால் கூட முடியல, அதுக்கு கீழே தான் அவள்லாம் இருக்காள். அவ்வளவு உயரம் அவளால் போக முடியல, சப்த ரிஷிகளால் கூட. அப்பேற்பட்ட ஸ்தானம் அது இந்த விஷ்ணு பதம். அதுக்கு போகணுங்கிறதுக்காக நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், கிரகங்கள் எல்லாம் சுற்றி வந்துட்டுருக்கு, பிரதர்ஷனம் பண்ணிகிட்டே இருக்கு. அதுக்கும் மேலே ஸ்தானம் இது துருவஸ்தானம். அந்த ஸ்தானத்துக்கு நீ போகிறே உங்களை அழிச்சுன்னு வரணும்னு எங்களுக்கு ஆர்டர்னாள். சுதுர்ஜயம் விஷ்ணு பதம் ஜிதம் துவயா, உன்னால் ஜெயிக்கப்பட்டிருக்குன்னாள். நீ பண்ணின தபஸ்னால அந்த விஷ்ணு பதத்தை நீ ஜெயிச்சுவிட்டே. எத் சூரையோ அப்ராப்ய விசக்ஷதே பரம், சூரி பரமசூரியலான சப்த ரிஷிகள் கூட அங்கே போக முடியல, அதுக்கு கீழே தான் இருக்காள். ஆதிஷ்ட யச்சந்திர திவாகராதயः கிரகர்ஷதாராக பரியந்தி தட்சிணம். சதா சுத்தி வந்துட்டே இருக்குன்னே அந்த பரமபதத்தை சுற்றி வந்துட்டுருக்கு. கிரகங்களும் நட்சத்திரங்களும், கோட்டானு கோடி நட்சத்திரங்கள், சூரிய சந்திராதிகள் எல்லாம் சுற்றின்னு இருக்கு. அப்பேற்பட்ட ஸ்தானம் அதுன்னாள். அநாஸ்திதம் தே பிதர்பிர்ஹி அன்யைஹி அப்யங்க கரீச்சித் ஆதிஷ்ட ஜகதாம் வந்தியம் தத்விஷ்ணோ பரமம் பதம். பரமபதமான அந்த விஷ்ணு பதம் இருக்கே, அது உன்னுடைய பிதர்கள் யாராலையும் ஜெயிக்கப்படவில்லை. அப்பேற்பட்ட உயர்ந்த ஸ்தானம் அது, நீ தான் ஜெயிச்சிருக்கேதி. அந்த இடத்துக்கு உங்களை அழிச்சுன்னு போகிறோம்னாள். ஏதத் விமான பிரவரம் உத்தம ஸ்லோகமௌலினா உபஸ்தாபிதமாயுஷ்மன் அதிரோடும் துவமர்ஹசி. இந்த உத்தமமான விமானம் நீ கொண்டு வந்திருக்கோம், இதில் நீ ஏறுறதுக்கு அருகன், நீ ஏறணும்னாள். ஏறி உங்களை அழிச்சுன்னு போகிறதுக்காக வந்திருக்கோம்னாள். இப்படி துரோனை பார்த்து அந்த ரெண்டு பேரும் சொன்னாள் பகவத் பார்ஷதாள். மைத்ரேயர் கதை சொல்லிட்டு வரவர் விதுரரை பார்த்து சொன்னாள். மைத்ரேய உவாச்ச நிஷம்ய வைகுண்ட நியோஜ்ய முக்கியோः மதுச்யுதம் வாச்சம் உருக்ரம பிரியः கிருதாபிஷேகः கிருதநித்ய மங்களः முனீன் பிரணம்யாசிஷம் அபியவாதயத். அப்பொழுது துருவசுவாமி பரம சந்தோஷத்தோடு கூட உடனே ஸ்நானம் பண்ணி கிருதாபிஷேகா கிருத நித்தியமங்களா, மேலெல்லாம் நல்ல மங்களமான வஸ்துக்களை மேலெல்லாம் ஆபரணங்கள்லாம் போட்டுண்டு அங்கே சுத்தீவிரம் இருக்கட்ட ரிஷிகணங்கள் பத்ரியாசிரமத்தில் இருக்கப்பட்டவாளுக்கெல்லாம் நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு உடனே கிளம்பினான். கிருதாபிஷேக கிருத நித்திய மங்களா முனீன் பிரணம்யாசிஷம் அபியவாதயத். நமஸ்காரம் பண்ணான். பரீத்யாபியர்ச்ய திஷ்ணியாக்ரியம் பார்ஷதௌ அபிவந்தியச்ச ஏஷ தததிஷ்டாதும் பிப்ரத்ரூபம் இரண்மயம். அந்த ஸ்வர்ணமயமான சிறந்த விமானம் அதை அப்படி பிரதர்ஷனம் பண்ணான், அதை பூஜை பண்ணான். இந்த விமானத்தை பகவத் பார்ஷதாலெல்லாம் அந்த மறுபடியும் நமஸ்காரம் பண்ணான், பூஜை பண்ணான். தன்னுடைய சுயமான ரூபத்தில் கிளம்பினானாம். எல்லாரும் விஷ்ணு பதத்துக்கு போகணும்னா பகவத் ஸ்வரூபத்தை அடைஞ்சுடுவாள், இந்த ரூபம் போயிடும். ஆனால் துருவசுவாமி தன்னுடைய ஒரிஜினல் ரூபத்தோடு கூட கிளம்பினானாம் ஏறுறதுக்கு. அப்பொழுது என்ன ஆச்சுன்னால் ததோத்தான பத புத்திரா ததர்ஷாந்தகமாகதம் மிருத்யோர்மூர்த்னி பதம் தத்வா ஆருரோகாத்புதம் கிரகம். கிளம்பின்னு இருக்கிற சமயத்தில் அந்த சமயம் அங்கே ஒருத்தர் வந்தானா. யாருன்னாள்? மிருத்யு, காலன். எல்லாருடைய ஆயுசையும் கொண்டு போகிற மிருத்யு அங்கே ஓடி வந்தான். வந்து உத்தானபாதனுடைய குமாரனான துருவன் அதை மிருத்யு வரதை பார்த்தான். மிருத்யுவுக்கு அனுகிரகம் பண்ணி அவனை தலையை குனிய சொன்னான்.
ஏரோப்ளேனில் ஏறுறதுக்கு படிக்கட்டு மாதிரி அந்த மிருத்யுனுடைய தலையில் ஒரு காலை வச்சு விமானத்தில் ஏறி உட்கார்ந்துட்டு போய் சேர்ந்தான் நாள். மிருத்யோர் மூர்த்தி பதம் தத்வா ஆருரோஹாத்புதம் கிரகம். அழகாக பகவான் அனுப்பிய அந்த விமானத்தில் ஏறுறதுக்கு படிக்கட்டு மாதிரி மிருத்யுனுடைய தலையில் காலை வச்சு ஏறினானாம் துருவசுவாமின்னு சொல்லி இந்த 30 ஸ்லோகங்கள் இப்போ முடிச்சிருக்கோம். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ஸ்ரீ ஹரே நமஹ. சுனந்தனந்தாவூச்சது 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 भो भो राजन् सुभद्रं ते भो भो राजन् सुभद्रं ते भो भो राजन् सुभद्रं ते वाचं नो अवहितः शृणु वाचं नो वहितः शृणु वाचं नो वहितः शृणु यः पञ्चवर्षस्तपसा यः पञ्चवर्षस्तपसा यः पञ्चवर्षस्तपसा भवान् देवमती त्रिपत् भवान् देवमती त्रिपत् भवान् देवमती त्रिपत् तस्याखिलजगद्धातुः 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 आवां देवस्य शार्ङ्गिणः आवां देवस्य शार्ङ्गिणः आवां देवस्य शार्ङ्गिणः पार्षदाविह सम्प्राप्तौ पार्षदाविह सम्प्राप्तौ पार्षदौ इह सम्प्राप्तौ नेतुं त्वां भगवत्पदं नेतुं त्वां भगवत्पदं नेतुं त्वां भगवत्पदं सुदुर्जयं विष्णुपदं जितं त्वया सुदुर्जयं विष्णुपदं जितं त्वया सुदुर्जयं विष्णुपदं जितं त्वया यत्सूरयो प्राप्य विचक्षते परं यत्सूरयः अप्राप्य विचक्षते परं यत्सूरयो प्राप्य विचक्षते परम् आतिष्ठ तच्चन्द्रदिवाकरादयः आतिष्ठ तच्चन्द्रदिवाकरादयः आतिष्ठ तच्चन्द्रदिवाकरादयः ग्रहर्क्षताराः पर्यन्ति दक्षिणं ग्रहर्क्षताराः पर्यन्ति दक्षिणं ग्रहर्क्षताराः पर्यन्ति दक्षिणम् अनास्थितं ते पितृभिः अनास्थितं ते पितृभिः अनास्थितं ते पितृभिः अन्यैरप्यङ्गकर्हिचित् अन्यैः अप्यङ्गकर्हिचित् अन्यैरप्यङ्गकर्हिचित् आतिष्ठ जगतां वन्द्यम् आतिष्ठ जगतां वन्द्यम् आतिष्ठ जगतां वन्द्यम् तद्विष्णोः परमं पदं तद्विष्णोः परमं पदं तद्विष्णोः परमं पदम् एतद्विमानप्रवरम् 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 उत्तमश्लोकमौलिना 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 उपस्थापितमायुष्मन् 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 अधिरोढुं त्वमर्हसि अधिरोढुं त्वमर्हसि अधिरोढुं त्वमर्हसि मैत्रेय उवाच मैत्रेय उवाच मैत्रेय उवाच निशम्य वैकुण्ठ नियोज्य मुख्ययोः निशम्य वैकुण्ठ नियोज्य मुख्ययोः निशम्य वैकुण्ठ नियोज्य मुख्ययोः मधुच्युतं वाचमुरुक्रमप्रियः मधुच्युतं वाचमुरुक्रमप्रियः मधुच्युतं वाचम् उरुक्रमप्रियः कृताभिषेकः
कृतनित्यमङ्गलः कृताभिषेककृतनित्यमङ्गलः कृताभिषेककृतनित्यमङ्गलः मुनीन् प्रणम्याशिषम् अभ्यवादयत् मुनीन् प्रणम्याशिषम् अभ्यवादयत् मुनीन् प्रणम्याशिषम् अभ्यवादयत् परीत्याभ्यर्च्यधिष्ण्याग्र्यम् 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 पार्षदौ अभिवन्द्य च पार्षदौ अभिवन्द्य च पार्षदावभिवन्द्य च येष तदधिष्ठातुम् येष तदधिष्ठातुम् येष तदधिष्ठातुम् बिभ्रद्रूपम् हिरण्मयम् बिभ्रद्रूपम् हिरण्मयम् बिभ्रद्रूपम् हिरण्मयम् तदोत्तानपदः पुत्रः तदोत्तानपदः पुत्रः तदोत्तानपदः पुत्रः ददर्शान्तकमागतम् 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 मृत्योर्मूर्ध्नि पदम् दत्त्वा मृत्योर्मूर्ध्नि पदम् दत्त्वा मृत्योर्मूर्ध्नि पदम् दत्त्वा आरुरोहाद्भुतम् गृहम् आरुरोहाद्भुतम् गृहम् आरुरोहाद्भुतम् गृहम् ஸ்ரீஹரயே நமஹ. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் சேர்த்தாப்புல ஒரு தடவை சொல்றேன். ஸ்ரீஹரயே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சதுர்த்தஸ்கந்தே द्वादशोऽध्यायः. श्रीहरये नमः. मैत्रेय उवाच ध्रुवं निवृत्तं प्रतिबुध्यवैशसात् अपेतमन्युं भगवान् धनेश्वरः तत्रागतश्चारणयक्षकिन्नरैः संस्तूयमानो न्यभदत्कृताञ्जलिम्. धनद उवाच भो भो क्षत्रियदायाद परितुष्टोऽस्मि ते नघ यत्त्वं पितामहादेशात् वैरं दुस्त्यजमत्यजः न भवानवधीद्यक्षान् न यक्षा भ्रातरं तव काल एव हि भूतानां प्रभुरप्ययभावयोः अहं त्वमित्यपार्थाधीः अज्ञानात् पुरुषस्य हि स्वाप्नी वा भाति अतध्यानात् यया बन्धविपर्ययौ तद्गच्छ ध्रुवभद्रन्ते भगवन्तमधोक्षजम् सर्वभूतात्मभावेन सर्वभूतात्मविग्रहम् भजस्व भजनीयाङ्घ्रिम् अभवाय भवच्छिदम् युक्तं विरहितं शक्त्या गुणमय्यात्ममायया वृणीहि कामं नृपयन्मनोगतं मत्तस्त्वमौत्तानपदे विशङ्कितः वरं वरार्होऽम्बुजनाभपादयोः अनन्तरं त्वां वयमङ्गशुश्रुम. मैत्रेय उवाच स राजराजेन वराय चोदितो ध्रुवो मा भागवतो महामतिः हरौ स वव्रे अचलितां स्मृतिं यया तरत्ययत्नेन दुरत्ययं तमः तस्य प्रीतेन मनसा तां दत्वैडविडस्ततः पश्यतो अन्तर्दधे सोऽपि स्वपुरं प्रत्यपद्यत अथायजत यज्ञेशं क्रतुभिः भूरि दक्षिणैः द्रव्यक्रिया देवतानां कर्म कर्म फलप्रदम् सर्वात्मन्यच्युते सर्वे तीव्रौघां भक्तिमुद्वहन् ददर्शात्मनि भूतेषु तमेवावस्थितं विभुम् तमेवं शीलसम्पन्नं ब्रह्मण्यं दीनवत्सलं
கோப்தாரம் தர்மசேதூனாம் மேனிரே பிதரம் பிரஜாः ஷத்ரிம்ஷத்வர்ஷசாஹஸ்ரம் சசாசக்ஷிதிமண்டலம் போகைः புண்ணியக்ஷயம் குர்வன் அபோகைः அசுபக்ஷயம் ஏவம் பகுசவம் காலம் மாத்மா அவிச்சலேந்திரியः திரிவர்கௌபைகம் நீத்வா புத்ராயாதான் நிருபாசனம் மன்யமான இதம் விஸ்வம் மாயாரச்சிதமாத்மனி அவித்யாரச்சிதஸ்வப்ன கந்தர்வநகரோபமம் ஆத்மஸ்த்யபத்ய சுஹൃதோ பலமிருத்தகோஷம் அந்தப்புரம் பரிவிஹார புவశ్చ ரம்யாः பூமண்டலம் ஜலதிமேகலமாகலைய காலோபசிருஷ்டமிதி ச பிரயயௌ விஷாலாம் தஸ்யாம் விசுத்தகரணः சிவவார்விகாஹ்ய பத்வாசனம் ஜிதமருண் மனசாஹிருதாக்ஷः ஸ்தூலே ததார பகவத் பிரதிரூப ஏதத் த்யாயம் ததம் வ்யவஹிதோ வ்யஸ்ருஜத் சமாதௌ பக்திம் ஹரௌ பகவதி பிரவகன்னஜஸ்ரம் ஆனந்தபாஷ்பகலயா முஹுரத்யமானः விக்லித்யமான ஹிருதயா புலகாச்சிதாங்கோ நாத்மானம் அஸ்மரதசௌ இதி முக்தலிங்கः சததர்ஷ விமானாக்ரியம் நபசோ அவதரத்ருவः விப்ராஜயத் தசதிஷோ ராகாபதிமிவோதிதம் தத்ரானுதேவ பிரவரௌ சதுர்புஜௌ ஷ்யாமௌ கிஷோரௌ அருணாம்புஜேக்ஷணௌ ஸ்திதாவவஷ்டப்ய கதாம் சுவாசசௌ கிரீடஹாராங்கத சாருகுண்டலௌ விஜ்ஞாயதாவுத்தமகாய கிங்கரௌ அபியுத்திதः சாத்வச விஸ்மிருதக்ரமः நநாம நாமானி கிரணன் மதுத்விஷः பாஷத்பிரதானாவிதி சம்ஹதாஞ்சலிः தம் கிருஷ்ணபாதாபிநிவிஷ்டசேதசம் பத்தாஞ்சலிம் பிரஸ்ரயநம்ரகந்தரம் சுனந்தநந்தா உபசృత్య சஸ்மிதம் பிரத்யூச்சதுः புஷ்கரநாபசம்மதௌ சுனந்தநந்தாவூச்சதுः भो भो राजन् सुभद्रं ते वाचं नो अवहितः शृणु यः पञ्चवर्षस्तपसा भवान् देवमतीतृपत् तस्याखिलजगद्धातुः आवां देवस्य शार्ङ्गिणः पार्षदौ इह सम्प्राप्तौ नेतुं त्वां भगवत्पदम् சுதுர்ஜயம் விஷ்ணுபதம் ஜிதம் த்வயா யத் சூரயோ அப்ராப்ய விசக்ஷதே பரம் ஆதிஷ்ட தச்சந்திரதிவாகராதயோ கிரகக்ஷதாராः பரியந்தி தக்ஷிணம் அநாஸ்திதம் தே பிதృభిः அன்யைரப்யங்ககர்யிசித் ஆதிஷ்ட ஜகதாம் வந்தியம் தத்விஷ்ணோः பரமம் பதம் ஏதத்விமானப்பிரவரம் உத்தமஸ்லோகமௌலினா உபஸ்தாபிதமாயுஷ்மன் அதிரோढुं त्वमर्हसि मैत्रेय उवाच निशम्य वैकुण्ठ नियोज्य मुख्ययोः मधुच्युतं वाचमुरुक्रमप्रियः कृताभिषेकः कृतनित्यमङ्गलः मुनीन् प्रणम्याशिषम् अभ्यवादयत् परीत्याभ्यर्च्य धृष्ण्याग्र्यं पार्षदावभिवन्द्य च येष तदधिष्ठातुं बिभ्रद्रूपं हिरण्मयं तदोत्तानपदः पुत्रः ददर्शान्तकमागतं मृत्योर्मूर्ध्नि पदं दत्त्वा आरुरोहाद्भुतं गृहम् ஸ்ரீஹரே நமஹ. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோட முடிச்சுக்கிறோம். சமாபன ஸ்லோகம்.
स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्ताम् न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलम् वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम् मुचुकुन्दमानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलम् चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम् देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने श्रीहरे नमः। गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय। आञ्जनेयस्वामिनः जय।